ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நடந்த தேர்தலுக்கு ஒரு ஓட்டுக்கு இவ்வளோன்னு சொல்லி எல்லா கட்சிகளும் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் எல்லாம் வீட்டுக்கு வீட்டுக்கு கொடுத்தாங்க. இத்தனை ஓட்டுக்கு இவ்வளோன்னு சொல்லி நாங்கள் ஓட்டு போடுறது ஜனநாயக கடமை, உங்களுடைய தார்மீக உரிமை அப்படின்னு போடணும்னு சொல்லி தான் நாங்கள் இத்தனை வருஷமும் பணம் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் போய் போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் வயசானதுனால சரி ஆட்டோவுக்கு போகிறதுக்காக காசு செலவுக்கு ஆகுமே அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்தோம். அது ஒருத்தர் கூட நினைக்கலைங்க நம்மளை. இதில் உறவுக்காரங்கள்லாம் எல்லாம் ஃபோன் பண்ணி எனக்கு இவ்வளவு கொடுத்தாங்க அவனுக்கு இவ்வளோ கொடுத்தாங்கன்னு சொன்னோடனே வந்துச்சே எங்களுக்கு காண்டு. அப்படியே உட்காந்துட்டாங்க. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, கிட்டாதாயின் வெட்டன மர அப்படி ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்றால் அதை உடனே மறந்து விடுதல் வேண்டுமா? எப்படிங்க மறக்க முடியும்? வாழ்க்கையில் நம்மளுக்கு வேலை, குழந்தை, அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஆசைப்பட்டது கிடைக்கணுன்னா அந்த மாதிரி கிட்டாதாயின் வெட்டன மரன்னு சொல்லிட்டு கிடைச்ச வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறவங்க எத்தனை பேர்னு சொல்லுங்கள். இல்லாட்டி இல்லைங்க அப்பப்போ எனக்கு வருத்தம் வந்து தான் போகுது அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? நான் சொன்னேன், எங்களுக்கு இல்லைங்க, நான் 10 வருஷம் இப்போ கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னு சொல்லி போய் எக்ஸாம் எழுதினேன், ஒன்று கூட வேலை கிடைக்கல. இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் பார்க்குறப்பெல்லாம் நம்ம ஒரு சீட்டில் போய் உட்காரலையே அப்படின்னு, நம்மளுடைய கையெழுத்து அந்த கோப்புகளில் இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தம் இருக்கத்தான் செய்யுதுன்னு. அப்போ நான் கட்டாயம் உங்கள் ஆசைப்பட்ட நிறைவேறணும்னு அடுத்த பிறவி உங்களுக்கு கட்டாயம் உண்டு, அடுத்த பிறவியில் உங்களுக்கு கிடைக்குங்க அப்படின்னு. இந்த பிறவிலே நாக்கு தள்ளுதுங்க. அடுத்த பிறவியில் திரும்பவும் பிறந்து மறுஜென்மம் எடுத்து திரும்பவும் முதல்ல இருந்தா ஓடு அப்படின்னு எஸ்கேப்